என்னுடைய அன்பான கே.எஸ். ரவிக்குமார், அதாவது என்னுடைய டைரக்டர், என்னுடைய நண்பர், அவருக்கு ஒரு பாராட்டு விழா. இது கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு சொன்னால் எனக்கு டைரக்டரை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பரை தான் எனக்கு தெரியல. அவருடைய நாட்டான படம் பார்த்த பிறகு நான் அந்த டைரக்டர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மீட் பண்ணி, அந்த நாட்டாமையை அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. அந்த படத்தை நான் நினச்சதை விட ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு அளவான பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் நிஜமாக அசந்தே போயிட்டேன். சரி, இவர் கூட ஒரு படம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த முத்து படம் பண்ணதாக இருந்தது. அந்த படத்துக்கு நம்ம அவரை புக் பண்ணி அவர் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேயே அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது ஒரு ரவுடி டைரக்டர் தான் அவரை நான் கூப்பிடுறது மேஸ்திரியும் கூப்பிடுவேன். அந்த மாதிரி அவர் கம்ப்ளீட்லி அந்த யூனிட்டை அவர் கையில் அவர் கமாண்டில் அவர் வச்சுட்டு இருப்பார். அண்ட் எல்லா விஷயமும் தெரியும், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த எதுவுமே அவர் காமிச்சிக்க மாட்டாங்க. அவருடைய ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அவர் மிகப்பெரிய கோட்டையாதிபதி பையன், மிகப்பெரிய கோட்டையாதிபதி. சினிமா இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸுக்கே அவர் மிகப்பெரிய பணக்காரர். இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவர் ஆஃபீஸில் டெய்லி ஒரு 20-30 பேர் சாப்பிடுவாங்க. அண்ட் அவர் உதவி செய்கிற மாதிரி எந்த டைரக்டரும் உதவி செஞ்சது நான் பார்த்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் டெய்லி யாராவது அவர் உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவருக்கு இருக்க சினிமா சர்க்கிளை விட ஜாஸ்தி இன்னொரு சர்க்கிள் இருக்குது அவருக்கு. பெரிய பெரிய டாக்டர்ஸுங்க, இன்ஜினியர்ஸுங்க, பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸுங்க, பெரிய பெரிய தொழில் அதிபருங்க, அவரெல்லாம் அவருடைய நண்பருங்க. அதெல்லாம் அவர் காட்டிக்கவே மாட்டார். அது அவருடைய இன்னொரு ஃபேஸ். முதல் படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ண பிறகு அட்லீஸ்ட் எஸ்பி முத்துராமன் அவர் கூட ஒரு 25 படத்தில் ஆக்ட் பண்ணேன். கே.எஸ். ரவிக்குமாரோட அட்லீஸ்ட் 10 படத்திலையாவது நான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ இது வரைக்கும் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் பண்ணும்போது கூட கே.எஸ். ரவிக்குமார் கிட்டே தான் நான் முதல்ல போகிறது. அது ஏதோ தெரியாது, எப்படியோ அது மிஸ் ஆகிட்டே போகுது. அது எனக்கு ரொம்ப வருத்தம். அவருக்கும் அந்த வருத்தம் கொஞ்சம் இருக்கு, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். அது ஜக்குபாய் சரியாக செய்தாங்க. அதுக்கு ஒரு ராணா பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு படம் அவர் கூட செஞ்சு தான் ஆகணும். அது என்னுடைய ஆத்ம திருப்திக்காவது செய்யணும். கோச்சடையாவில் ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காங்க. நான் சௌந்தர்யா என் பெண்ணை விட அவர் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு சப்போர்ட்டு நான் கூட என் டாக்டர் கொடுக்கல. அவருடைய சொந்த டாக்டர் மாதிரி எடுத்துகிட்டு என்கரேஜ் பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது கைமாறாக ரவிக்குமார் சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் மிகப்பெரிய டைரக்டர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய நண்பர், மிகப்பெரிய தகப்பன், நல்ல கணவர், இஸ் எ வெரி குட் சோல். ஸோ இந்த நன்னாளில் அவர் நீரூழி நல்ல ஆரோக்கியத்துடன் பாட எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.